யோகி பாபு நடித்த லக்கி மேன் படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். யோகி பாபு ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக வராரு. யோகி பாபு வந்து தான் லக் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் யோகி பாபுக்கு ஒரு கார் வந்து ப்ரைஸாக வருது. இன்னொரு பக்கம் போலீஸுக்கும் யோகி பாபுவுக்கும் முட்டலும் மோதலுமாக இருக்குது. அந்த கார் எப்படியெல்லாம் யோகி பாபுவோடைய வாழ்க்கையில் லக்கி ப்ரைஸாக வருது அப்படிங்கிறதையும், அந்த காரை ஒரு கட்டத்தில் திருடிடுறாங்க. யார் அந்த காரை திருடுனது, கடைசியில் அந்த கார் யோகி பாபுக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. ஆக்ட்ரஸோடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டைமிங்கில் காமெடி பண்ணுறது யோகி பாபுடைய ரோல் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படத்தில் போலீஸாக ஒருத்தர் வருவார். அவர் எந்த ரியாக்ஷனுமே வந்து முகத்தில் காமிக்க முடியாத ஒரு ரோலாக தான் இருப்பார். அவருக்கு இன்ட்ரோ சீன் பயங்கரமாக கொடுத்துட்டு படத்தில் அவருக்கு ஆடியன்ஸ் கூட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக முடியாமல் இருக்குது. யோகி பாபுவோடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். சப்போர்ட்டிங் ரோலை அழுத்தமாக எழுதியிருப்பாங்க. யோகி பாபுவோடைய ஒய்ஃபாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னு செம்மையாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி யதார்த்தமான நடிப்பை கொண்டு வந்திருப்பாங்க ஸ்க்ரீனில். படத்துடைய ஸ்க்ரீன் பிளே முழுக்க முழுக்க காமெடி படமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபன்னாக இருக்குது, செகண்ட் ஹாஃபு லேக்காக இருக்குது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கூட படத்தில் வர சாங்ஸும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. படத்தோடைய ஒன்லைன் காமெடி எல்லாம் சூப்பராக இருக்குது. தியேட்டரில் ஆடியன்ஸை கைத்தட்ட வச்சுருக்குது. படத்தில் அடல்ட் கண்டென்ட்டு இல்லை. இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். ஆனால் காமெடி படத்தை விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஓவராலாக இந்த படம் ஆவரேஜ் மூவி. இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.